மனோகாரகனாகிய சந்திரன், ஞானகாரகனாகிய கேது. இந்த 2 பேரும் சேரும்போது இப்படி இருக்கும். ஒரு அற்புதமான கணக்கு. ஏன்னா, மனோகாரகனாகிய சந்திரன் மனசுக்கு அதிபதி அவர்தான். ஏன்னா, மனசு தான் எல்லாத்தையும் காரணம் இல்லையா? ஸோ, அந்த மனசுக்கு ஞானகாரகனாகிய கேது சம்பந்தப்படுறார். சந்திரன கேது இணைவு. இந்த சந்திரன கேது இணைவு என்பது ஒரு பாதி ஞானி. யார் ஜாதகத்திலும் சந்திரன் கேது இணைந்திருக்கிறதோ, அவங்கள ஒரு பாதி ஞானியாக நம்ம கருதலாம். ஏன்னா, மற்ற சுப பார்வைகள் இருந்தால் இனி சொல்லவே தேவையில்லை. அதாவது ஞானி என்றால் மகான்கள் ஆகணும்னே அவசியம் கிடையாது. அவர் சாதாரண தொழிலில் இருந்தாலும் கூட, அந்த ஒரு ஆத்ம ஞானத்தை பெறக்கூடியவனாக இருப்பான். பல பிரிவுகளில் ஆத்ம சாதனைகளுக்காக தன்னுடைய உடலை வருத்துக்கொண்டு, தன்னுடைய தவம் போன்ற, தியானம் போன்ற ஆன்மீக பயிற்சிகளில் மேற்கொண்டு, தன்னுடைய ஆன்ம நிலை பக்குவ நிலை கொண்டு செல்வான். அதுதான் இங்கு தேவைப்படுகின்றது. அதாவது ஆன்மாவுக்கு பயங்கரமான ஒரு பலம் இருக்கும். உடல் என்பது நமக்கு விடக்கூடிய ஒரு கணக்கு இல்லையா? அதனால தான் ஆன்மா என்பது தான் விசேஷமானதாக இருக்கும். ஆக இப்போ சந்திரன கேத்தோட நமக்கு இணையும் போது ஒரு அற்புதமான ஆற்றல் ஏற்படுகிறது. அவர் ஒரு ஞானியாக திகழ்கிறான்.